எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி மார்ச் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், சிஆர்ஓ ஆஃபீஸு புக்கிங் ஸ்டேட்டஸு, இதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். திருப்பதியில் தினம் ராத்திரி 9 மணிக்கு 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் தரிசனத்துக்கு உண்டான தேதி மற்றும் டைமை முதலையே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அந்த தரிசனத்துக்கு போனால் போதும் அப்படிங்கிற முறையில் இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பிரிய நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துல இரவு 9 மணிக்கு மேலே மறுநாளைக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அது தீர்ந்த பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலை 3, 4, 5 இந்த மாதிரி 2-3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு இன்று சனிக்கிழமை 8ஆம் தேதிக்கு உண்டான 12,000 டோக்கன் கொடுத்தாங்க. இந்த 12,000 டோக்கன் இரவு 2 மணி வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி அதிகாலை உண்டான 4 மணி 5 மணி ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 7,000 முதல் 8,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று அதிகாலை 5 மணி 30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி நாளை காலை 5 மணி 6 மணிக்கு உண்டான ஸ்லாட்டில் 3,700 டோக்கன் பாக்கி இருந்தது. ஆனால் இந்த டோக்கன்கள்லாம் இன்று அதிகாலையே கொடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு உண்டான எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேலே தான் இந்த கவுண்டருங்கள்லாம் திரும்பவும் ஆரம்பிப்பாங்க. வார விடுமுறை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்று இருந்தே இந்த திருப்பதியில் கூட்டம் சற்று அதிகமாக தான் இருக்கிறது. வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாளைக்கு உண்டான டோக்கன் கிட்டத்தட்ட 27,000 டோக்கன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது நேற்று இரவு வரைக்கும் அந்த டோக்கன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா புதன்கிழமை ராத்திரி எப்பயுமே வியாழக்கிழமை ஒரு நாளைக்கு உண்டான டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால புதன்கிழமை நைட்டு 7,000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால சர்வ தரிசனத்துக்கு அதிக மக்கள் சென்றதுனால வியாழக்கிழமை சர்வ தரிசனத்துக்கு 12லேருந்து 16 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. நேற்று முழுதும் டோக்கன் கொடுத்திருந்தாலும் வார இறுதி சனி ஞாயிறு என்பதால நேற்று கொடுத்த டோக்கன்கள்லாம் சீக்கிரம் தீர்ந்து போயிடுச்சு. அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையாக போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது ஸ்ரீனிவாச மங்காபுரத்தை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல காலையில 6 மணிக்கு தினமும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இதுல இன்னைக்கு நீங்க போய் சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு உண்டான இன்னைக்கு உண்டான ஸ்லாட் படியே போட்டு கொடுக்குறாங்க. தினமும் குறைந்தபட்சம் 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 8 மணி 30 நிமிஷத்துக்கு கொடுத்த அப்டேட் படி 2,351 டோக்கன் இருக்கு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் நிறைய பேர் திருப்பதியில் வாங்கிட்டு போனதுனால இந்த டோக்கன்கள் இன்னும் அவைலபிலிட்டி இருக்கு. இது கிட்டத்தட்ட 10-11 மணிக்கு வரவங்களுக்கு கூட இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டோக்கன் வாங்கிட்டு 1,200வது படிக்கட்டில் ஒரு ஸ்கேன் சென்டர்ல நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு தரிசனம் பண்றதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. திருமலையில் நீங்கள் நேரடியாக ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறீங்க. சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு, இது திருமலையில் மேலே பாலாஜி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் தினமும் அதிகாலை 5 மணிக்கு முதல் நாள் இரவு காலியான எல்லா ரூமும் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுபடி அதிகாலையில் குறைந்தபட்சம் 1000 ரூம் கண்டிப்பாக காலியாக இருக்கு. நீங்க 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா முன்பதிவு பண்ணா உடனே உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்க ஒரு பேஸ்மெண்ட் ஆபீஸ் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் ஆபீஸ்ல நிறைய கவுண்டருங்க இருக்கும். அந்த கவுண்டர்ல போய் உங்க ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடணும். எத்தனை பேர் தங்குறீங்கிற விவரம் மட்டும்தான் கேட்பாங்க. அங்க பணம் எல்லாம் கட்ட வேண்டியது இல்லை. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீனியாரிட்டி படி ஒவ்வொருத்தருக்கும் அலாட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இங்க முக்கியமா 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான ரூம்கள் தான் அதிக அளவுக்கு காலியாக இருக்கும். இன்னொரு கேட்டகரி 1000 ரூபாய், 1,518 ரூபாய். இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1,856 ரூம் இன்னைக்கு கோட்டா அலாட் பண்ணியிருக்காங்க.
அதில் 205 ரூம் வந்து காலையில் 8:30 மணிக்கு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த 205 ரூமுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இந்த 205 ரூம் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் புதுசாக ரிஸ்க் பண்ணுறவங்களுக்கு 3 முதல் 4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமும் அதிகாலையில் காலி பண்ணுறவங்கள அதுக்கப்புறம் தான் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதிகாலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்கு போனீங்கன்னா உடனே ரூம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 8, 9 மணிக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதே போல் வார விடுமுறை என்பதனால வெயிட்டிங் டைம் வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் குறிப்பிட்டுள்ள காட்டேஜுக்கு போய் அங்கே முன்பணம் செலுத்தி நீங்கள் இந்த ரூம் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 67,127 பேர் தரிசனம் செய்திருக்காங்க. 22,910 பேர் முடிக்கணிக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று உண்டி வருமானம் 3.47 கோடி. எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதரிசனம் காத்திருந்த நேரம் வந்து 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சர்வதரிசனத்துக்கு காத்திருந்தவங்க 9 அறைகள் வந்து உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருமலையில் தற்போது இருக்கீங்க அப்படின்னா நாளை 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர தெப்போற்ச விழா நடக்குது. இது கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தத்தில் வந்து நடக்குது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 5 நாள் விழாவில் கலந்து கொள்ளுங்க. அது வண்ணமயமான தெப்பத்தில் வந்து சுவாமி ஊர்வலம் நடக்கும். இது இரவு 7 மணிலேருந்து 9 மணிக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். இது போன்ற டிடிடி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை வந்து இந்த சேனலில் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் அவங்களுக்கும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு அவங்களுக்கும் போய் சேரும். மற்றவர்களும் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.